عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பாக இணை வைப்பின் விபரீதங்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனித வர்க்கத்தை ஜின் வர்க்கத்தை படைத்ததற்குரிய நோக்கமாக சொல்லும் பொழுது, ஒமா ஹலத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தவிர மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைத்ததுடைய நோக்கமே அல்லாஹ்வை மட்டும் கலப்பற்ற முறையிலே தூய்மையாக வணங்க வேண்டும் என்பதுதான். அந்த வணக்கத்திலே இணை வைப்பு என்பது ஒரு கலப்படமாக நுழைந்து விடும் பொழுது அது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய குற்றமாக ஆகிவிடுகிறது. இதை கண்டித்து ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக இறக்கி அருளிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகிறான், இக்ரா, ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஓதுவதை பற்றி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்ப துவக்கமே அறிவை பற்றி பேசுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், படைத்த உமது இறைவனின் பெயரால். படைத்தது இறைவன் ஒருவன் தான், ஏகத்துவத்தை சொல்லுகிறது. அப்ப ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் படைத்தது யாருன்னு பார்க்கணும். அவுலியாவை வணங்குறான் ஒருத்தன் சூரியனை வணங்குறான், உயிரோடு உள்ள மனிதனை வணங்குகிறான். இவர்கள் தெளிவில்லாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம படைத்ததை வணங்குவதா இல்லை நம்மை படைத்தவனை வணங்குவதா என்கின்ற இந்த ஒரு கேள்விதான் அடிப்படை. ஒரு மனுஷனை வணங்குறீங்க, உங்களால படைச்சானா? இந்த கேள்வியை நம்ம எழுப்பி சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒற்றை வரியில சொல்லுகிறான், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் அப்படின்னு சொல்றான். இதை நம்ம சிந்திச்சாலே போதும். ஒரு அவுலியாவை வணங்குறீங்களே, அப்ப இந்த கேள்வியை மட்டும் சிந்திச்சு பாருங்க. அந்த அவுலியா உங்களை படைச்சாரா? பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேணாம். 114 சூறாவையும் கரைச்சு குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு கேள்வியிலேயே தௌஹீத் வந்துடும். இந்த ஒரு கேள்வியை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்துல் காதர் ஜீலானி அப்படிங்க உங்களை படைச்சாரா? அவரு அப்துல் காதர் ஜீலானி அப்ப இல்ல. அப்புறம் வணங்குறீங்க. நாகூர் ஆண்டவரேங்கிறீங்க, நாகூர் அவுலியாவையும் கூப்பிடுறீங்க. ஏன் கூப்பிடுறீங்க? அவரு உங்களை படைச்சாரா? இல்ல, படைக்கல. அப்ப ஒரு ஆராய்ச்சியுமே வேண்டாம். நம்ம இலகுவாக ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒருவனை நீ வணங்குவதாக இருந்தால் அவன் உன்னை படைத்திருக்க வேண்டும். படைக்கவில்லை என்று சொன்னால் அவன் இறைவனாக இருக்க முடியாது. இறைவனாக இல்லை என்று சொன்னால் அவனை நீ வணங்க முடியாது என்கின்ற அழகான ஒரு ஏகத்துவ கொள்கையை அடிப்படையாக வைத்து முதல் வசனத்திலேயே நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதல் வசனத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? ரொம்ப தெளிவாக சொல்லி தந்து விடுகிறான். இன்னும் நம்ம குர்ஆன ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னா ஏராளமான வசனங்கள், ஹதீஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான ஹதீஸ்கள் இணை வைப்புக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கோள் காட்ட முடியும். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்புடைய ஒரு செய்தி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அவர் ஒரு நபி.
ஈசா நபியும் அவங்க காலத்துல இருந்தாங்க. ஏன்னா ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்தது யாருன்னு சொன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இப்படி பனு இஸ்ராயல்களுக்கு நிறைய நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்புனான். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு வந்து போதனை செய்யறாங்க. எல்லா மக்களையும் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல்ல ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார்கள். கூட்டம் நிரம்பி வருகிறது. அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 5 விஷயங்களை ஏறி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. 5 கட்டளைகளை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த 5 விஷயங்களையும் செயல்படுத்துமாறு உங்களுக்கு அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த 5ஐயும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்றாங்க. அந்த செய்திகளை சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு உதாரணத்தை சேர்த்து சொல்லி விளக்குகிறார்கள். அதுல முதலாவது செய்தி என்ன எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவதாக சொல்றாங்க, அத்தஅபுதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு ஒன்றை இணையாக்கியவனின் உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு எஜமானன் ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறான். வீட்டு வேலைக்காக விலைக்கு வாங்குகிறான். விலைக்கு வாங்கி அவனுக்கு தேவையான வசதிகளை வந்து செய்து கொடுக்கிறான். இது எனது வீடு, இந்த வீட்டுல வந்து நீ பணிபுரிய வேண்டும், இதுதான் நீ செய்ய வேண்டிய செயல்கள் என்று அந்த அடிமைக்கு சொல்லுகிறான். அந்த அடிமை அந்த எஜமானனிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வேறொருவரிடம் போய் பணிபுரிகிறான். எல்லாத்தையும் இவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். வேலை செய்வது வேற ஆளுக்கு போய் வேலை செய்யறான். அப்ப இந்த அடிமையை வந்து யார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்டு சொல்றாங்க. இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றாங்க, ஷிர்க்குக்கு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த உலகத்துல வந்து மனிதனுக்கு தேவையான அருட்கொடைகளை எல்லாம் வழங்குகிறான். அவனுக்கு என்னென்ன தேவையோ அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வாரி வாரி வழங்கி இருக்கிறான். இதை அத்தனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யறான், கண்டதை எல்லாம் போய் வணங்குறான். கண்ணில் பெற்றதை எல்லாம் கடவுளாக எடுத்துக் கொள்கிறான். இது எப்படி சரியாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை வந்து சொல்லி காட்டுறாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலா, அவன் உங்களுக்கு தொழுகையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறான். தொழும் பொழுது நீங்கள் திரும்பாதீர்கள். யார் தொழுகையின் போது திரும்பாமல் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய முகத்தால் முன்னோக்கி கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்ப தொழுகையில உடம்பு திரும்பக்கூடாது, மனமும் திரும்பக்கூடாது. ஓர்மையோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நின்று அவனை வணங்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அவன் நம்மை வந்து முன்னோக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு மூன்றாவதாக சொல்றாங்க, வஅமுருக்கும் பிஸ்ஸியாம், நீங்க வந்து நோன்பு வைக்கிறீங்க. நோன்புக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் மக்களோடு இருக்கிறான். அவனிடம் ஒரு பை இருக்கிறது. அந்த பையில கஸ்தூரி இருக்கிறது. அந்த கஸ்தூரி நறுமணம் வீசுகிறது. அந்த நறுமணத்தின் காரணத்தால் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஒருவர் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த நறுமணத்தை எல்லா மக்களும் நுகர்கிறார்கள். இதுதான் நோன்புக்குரிய உதாரணம். ஏன்னா நோன்பு வைப்பதால் ஒரு அடியாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, அது கஸ்தூரியுடைய வாடையை விட அல்லாஹ்விடத்திலே உயர்வானது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படியாக உதாரணங்களை சொல்லும் போது என்ன செய்யறாங்க, அந்த ஒரு செய்தியை சொல்லி அதற்குரிய உதாரணங்களை அவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவை கட்டளையிடுகிறான். சதக்காவுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, ஒரு மனுஷனை எதிரிகள் கைது செய்யறாங்க. கைது செய்து என்ன செய்யறாங்க, அவனை கட்டி வைத்து அவனுக்கு வந்து அவனை கொலை செய்ய முடிவெடுக்கிறான். அவனுடைய தலையை வெட்டிடணும், கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிற பொழுது இன்னொரு மனிதன் வருகிறார். அவர் வந்து இந்த மனிதருக்குரிய பிணை தொகையை நான் தருகிறேன், இவருக்குரிய பிணை தொகையை நான் தந்து இவரை நான் விடுவித்துக் கொள்கிறேன், இவரை வந்து விட்டு விடுங்கள் என்று சொல்லி பிணை தொகையை கொடுக்கிறார். இதுக்கு உதாரணம் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா. நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா இருக்கிறது, இது நரக நெருப்பை ஒட்டும் உங்களை இவ்வாறு காப்பாற்றும் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வை வந்து திக்ர் செய்வது, ஒவ்வொருக்கு மண் திக்ருல்லா, நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு என்ன உதாரணம், எதிரிகள் ஒருத்தனை விரட்டிட்டு வர்றாங்க. எதிரிகள் என்ன செய்யறாங்க, விரட்டுகிறார்கள். விரட்டி வரும்பொழுது அவன் பாதுகாப்பான ஒரு அரண்மனைக்கு நுழைந்து கொள்கிறான். அந்த அரண்மனைக்குள்ள வந்து எதிரிகள் நுழைய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அரண்மனை என்று சொல்லும் பொழுது இது வந்து திக்ர் செய்வதற்குரிய ஒரு உதாரணம். ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறான்.
சைத்தானால் அவனுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த உதாரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல நமக்கு உள்ள உதாரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன, ஒரு எஜமானனுக்குரிய உதாரணம் தான். வாங்குறது பூரா ஒருத்தன் இருந்து சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, வசதியை வாங்கிக்கிறீங்க, வாய்ப்புகளை வாங்கிக்கிறீங்க, வேலையை போய் உலகத்துல இன்னொருத்தன் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு கடையில போய் சம்பளத்துக்கு சேர்றோம். பக்கத்து கடையில போய் வேலை பார்த்தா என்ன ஆகும்? இவன் கழுத்து பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிடுவான். சம்பளம் வாங்குறதுகிட்ட வேலை பார்க்கறது அந்த கடையிலயா? இப்படி ஒரு உதாரணத்தை அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுடைய சமுதாயத்திற்கு செய்த அந்த அறிவுரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்யலாம் நம்ம பார்க்கிறோம். அவ இணை வைப்பு என்பது இருக்கிறது, அதை அல்லாஹ் தஆலா அதை கண்டிச்சு சொன்ன மாதிரி வேற எந்த விஷயத்தையும் திருமறையில கண்டிக்கவில்லை. அத்தனை வசனங்களிலே திரும்ப திரும்ப பல்வேறு உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஹர்ர மினஸ் ஸமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவன் வானத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டவனை போன்றவன் ஆவான். ஒருத்தனை வானத்துல முதல் வானத்துல இருந்து தூக்கி வீசினா எப்படி இருக்கும்? எப்படி எவ்வளவு வேகத்துல விழுவான் அந்த மனுஷன்? அதுக்கு சமம் இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப ஓதி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் நிராகரிக்கக்கூடியவனா இருக்கிறான், பாவியா இருக்கிறான், அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குகள் வர்றாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த பாவியுடைய உயிரை கைப்பற்ற மலக்கு எப்படி வருவாரு? கருப்பான தோற்றத்துல வருவார், ரொம்ப விகாரமான தோற்றத்துல வருவார். அவனுடைய கண்ணு கட்டின தூரத்துல நிற்பாங்க. இந்த சக்கராத்து கால் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌத்தா போக போறான் என்று சொல்லி அவர்கள் வரும்பொழுது ஒரு கம்பளியையும் கொண்டு வந்திருப்பாங்க, உயிர் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு பை மாதிரி உள்ள ஒரு துணி. அப்ப அந்த மலக்குல இருந்து ஒரு மலக்கு உயிரை வாங்கக்கூடிய ஒரு மலக்கு பாவியுடைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த அல்லாஹ்வை நிராகரித்தவனுடைய தலைக்கு நேராக சொல்வார், கெட்ட ஆத்மாவே, கெட்ட உயிரே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் அவனுடைய இழிவின் பாலும் நீ வெளியே விடு அப்படின்னு கூப்பிடுவார். அல்லாஹ் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறார், உனக்கு இழிவை தயார் செய்து வைத்திருக்கிறான், உனக்கு கடும் தண்டனை காத்திருக்கிறது, நீ வெளியே வா என்று அழைக்கும் பொழுது அந்த உயிர் அவனுடைய உடம்பிற்கு ஓடி ஒளி வெளியே வராது. அப்ப மலக்கு என்ன செய்வாரு? அந்த உயிரை அடித்து பலவந்தமாக பறிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உதாரணம் சொல்றாங்க? அந்த நனைந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு நூலை பிய்த்து எடுப்பது எவ்வளவு கஷ்டமோ, நனைஞ்சு போச்சு போடுற, அதுல உள்ள நூலை பிச்சா வருமா? வராது. அது மாதிரி சிரமத்தோடு அவனுடைய உயிர் எடுக்கப்படும் என்று சொல்றாங்க. எடுத்து அந்த உயிரை அந்த கம்பெனியில வச்சு அப்படியே முதல் வானத்துக்கு மலக்குகள் கொண்டு போவாங்க. கொண்டு போகும் பொழுது பிணத்துடைய வாடையை விட கேவலமான வாடை அந்த உயிரில இருந்து வரும், அந்த அவனுடைய ஆன்மாவிலிருந்து வரும். மலக்குகள் கேட்பாங்க, இவன் யாரு, எந்த மனிதன் இப்படி வாடை அடிக்குத? உயிரை பறித்த மலக்குகள் சொல்லுவாங்க, பூமியில வாழ்ந்த கெட்ட மனிதர்களில் ரொம்ப மோசமான மனுஷனுடைய உயிரை எடுத்துட்டு வந்திருக்கோம், நீங்க என்ன செய்யுங்க, வானத்துடைய கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்லி முதல் வானத்துல போய் நிற்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? வானத்துடைய கதவை திறக்க மாட்டார்கள். வானத்துடைய கதவை என்ன செய்வாங்க? திறக்க மாட்டார்கள். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னல்லதீன கல்லபு பி ஆயாத்தினா, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள், நம்முடைய வசனத்தை பொய்யாக்கி வஸ்தக்பருவா பெருமை அடித்தார்களே, லாத்து ஃபத்தஹு லஹுல் அபவாபுஸ் ஸமா, அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது கேலி பேசி பெருமை அடித்து ஷிர்க்குக்கு எதிராக வசனங்களை நம்ம சொல்லுகிறோம், இணை வைப்புக்கு எதிரான வசனங்களை சொல்லுகிறோம், அதையெல்லாம் தூக்கி தூர போட்டு விட்டு நாங்கள் இணை வைப்புலதான் இருப்போம், அது பெரிய விஷயம் இல்ல, நாங்க என்ன இணைய அல்லாஹ்வுக்கு ரெண்டு அல்லாஹ்னா சொன்னோம், நாங்க சாதாரணமா தானே போனோம், வேடிக்கை பார்க்கத்தானே போனோம், கூட்டமா இருக்குன்னு பார்க்கத்தானே போனோம், வான வேடிக்கை பார்க்க, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறந்தள்ளி விட்டு இணை வைப்பு காரியங்கள் நடக்கக்கூடிய பகுதிக்கு ஆர்வத்தோடு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து விட்டு பொய்யாக்கி விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்க மாட்டாங்க. உயிரை கையில வச்சுக்கிட்டே நிற்பாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், வலா எதுவும் செல்லத்தை, சொர்க்கத்துக்குள்ளேயும் அவங்க போக முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியப்படுத்தி விட்டு, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து விட்டு, கேலி பேசி விட்டு,
அதனுடைய பொருளை உணராமல், காதில் வாங்காமல், சிந்திக்காமல், நடைமுறைப்படுத்தாமல் இருந்துவிட்டு சொர்க்கம் எப்படி கிடைக்கும்? எதுவரைக்கும் சொர்க்கம் கிடைக்காது? எலிச்சல் ஜமலஃபி சம்மில் ஹியாத். அல்லாஹ் சொல்ற, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஊசியோட காதுல ஒட்டகம் போகுமா? ஊசி எவ்வளவு பெருசு, ஒட்டகம் எவ்வளவு பெருசு. அவன் ஊசிக்குள்ள ஒட்டகம் போகாது, அவனும் சொர்க்கத்திற்கு போக மாட்டான், சொர்க்கம் செல்ல முடியாது என்கின்ற வசனத்தை நபிகள் நாயகம் சொல்லிட்டு கதாலிக்க நஜிஸில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளுக்கு நம்ம இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்கின்ற வசனத்தை ஓதிட்டு அடுத்து சொல்றாங்க, ரூஹு வானத்துடைய கதவு திறக்கலைன்னா அந்த உயிரை என்ன செய்கிறது? இணை வைத்துக் கொண்டிருந்தவனுடைய உயிர், அல்லாஹ்வை நிராகரித்தவனுடைய உயிர். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து உத்தரவு வரும், அந்த உயிரை சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டில் கொண்டு போய் பதிவு செய்யுங்கள். சிஜ்ஜீன்கிறது தீயவர்களுடைய பாவிகளுடைய பெயர்களை பதிவு செய்யக்கூடிய புத்தகம். அந்த பதிவு புத்தகம் பூமிக்கு அடியில இருக்கு, அங்க கொண்டு போய் பதிவு செய்யுங்க, இவனையே இங்க கொண்டு வருவீங்க என்று சொல்லும் போது மலக்குகள் என்ன செய்வாங்க? அந்த உயிரை வானத்திலிருந்து சிஜ்ஜீனை நோக்கி, பூமியை நோக்கி தூக்கி வீசுவாங்க. இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பதான் இந்த வசனத்தை ஓதுறாங்க, மை ஷரீக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றானோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானா, ஃபக அன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவன் வானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவனை போன்றவன் ஆவான். ஃபதஹ்தஃபுல் தய்ர், வானத்திலிருந்து வீசப்பட்ட ஒரு பறவை அவனை இராய்ச்சி செல்லப்பட்டவனை போல் ஆவான். ஒரு மனுஷனை ஒரு பருந்து தூக்கிட்டு போகும், பெரிய பறவை தூக்கி கொண்டு போகுது, அந்த அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்ன சொல்றாங்க? காற்றால் அடித்து செல்லப்பட்டவனை போன்றவன் ஆவான். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அந்த இணை வைக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம் செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் என்ன செய்யும்? சிஜ்ஜீனுக்கு ஒரு பதிவு செய்யப்படும், கொண்டு போய் கபர்ல விட்டுருவாங்க. கபர்ல அவனுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும், எதுவுமே தெரியாது. கபர்ல கேள்வி கணக்கு உன்னுடைய இறைவன் யாரு தெரியாது, உன்னுடைய மார்க்கம் என்ன தெரியாது, நபி யாரு தெரியாது, பதில் சொல்ல முடியாது. ஏன்? உலகத்துல அந்த வாழ்க்கை அவனிடத்திலே இல்லை. அல்லாஹ் என்ன கட்டளையிடுவா? இவன் தெரியாது பொய் சொல்றான், இவனுக்கு என்ன செய்யுங்க? நரகத்துடைய கதவை திறந்து வையுங்கள், நரகத்துடைய ஆடைகளை அணிவியுங்கள். நரகத்துடைய ஆடைங்கிறது என்ன? நரகத்துடைய ஆடைங்கிறது நெருப்பு தான், போர்வையும் நெருப்பாக தான் இருக்கும். நரகத்திலிருந்து வரக்கூடிய பிளாங்கெட்டு நெருப்பு தான், அங்கிருந்து வீசக்கூடிய காற்றும் நெருப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த வேதனை அவனுக்கு தரப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப அவனுடைய அமல்கள் எல்லாம் ஒரு தீமையான துர்வாடை வீசக்கூடிய அவலட்சணமான மனிதனுடைய உருவத்துல வரும். அந்த உருவம் சொல்லும், உனக்கு கேடுதான், உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று சொல்லும் பொழுது, உன்னை பார்த்தாலே கேடுதான் தெரியுது, நீ யாருன்னு கேட்பான். உன்னை பார்த்தாலே என்ன தெரியுது? கேடுதான் தெரியுது, நீ யாரு? நான் தான் நீ செய்த பாவங்கள். உலகத்துல இருக்கும் பொழுது நீ செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா ஒரு உருவம் கொடுத்து உன்னிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான், இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், இறைவா மறுமை நாளை உண்டாக்கி விடாதே. ஏன்? மறுமையில இதை விட கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். மகசர்ல கஷ்டம், அடுத்து நரகத்துல கஷ்டம், அதனால் இதையே தாங்க முடியல, அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த இணை வைப்புடைய அந்த கொடூரத்தை, விபரீதத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலேயே அல்லாஹ் மிகவும் வெறுக்கின்ற பெரும் பாவம் என்று கண்டிக்கின்ற ஒரு பாவம் இந்த இணை வைப்பு. நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ்வால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது இணை வைப்பு தான். மற்ற காரியங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நாடினால் மன்னிப்பான். நாடினால் மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நம்ம செய்த சின்னஞ்சிறிய பாவங்களை கூட அல்லாஹ் எதுவுமே கேட்காமல் கூட மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், திட்டமிடாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது. எதேச்சையாக நடக்கின்ற பாவங்கள் ஏராளம், அவற்றையெல்லாம் நாம் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? தன்னுடைய கருணையால் மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களுடைய அனைத்து செயல்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? தனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத ஒவ்வொரு மனிதருக்கும் மன்னிப்பு அளிக்கிறான். இணை வைக்கலையா, அவனுடைய பாவங்களை மன்னித்து விடு. ஒரு விதிவிலக்கு என்ன? சண்டையிட்டு கொண்ட 2 சகோதரர்கள் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காங்க.
அந்த பாவத்தை அவங்க விஷயத்தை என்ன செய்யுங்க பெண்டிங்ல போட்டிருக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இப்ப இதை தவிர அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை சண்டை, திங்கக்கிழமைக்குள்ள பேசிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஓகே. திங்கக்கிழமை சண்டை வருது, வியாழக்கிழமை வர்றதுக்குள்ள அந்த 3 நாளுக்குள்ள இடையில பேசிட்டாங்க, சலாமாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவா, அவர்களுடைய பாவங்களையும் நாம் எதுவும் கேட்காமலேயே, பாவ மன்னிப்பு தேடாமலேயே அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். அவன் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கும் எந்த விதமான கூலியும் அவனிடம் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த இணை வைப்பின் சாயல் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக இருந்து கண்டித்தார்கள். நேரடியாக இணை வைப்பு இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த இணை வைப்பு வரக்கூடிய வழி, ஒரு சாயல், ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது ஒரு சின்ன உரை நிகழ்த்துகிறார், பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நாம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். யார் இவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போதும் நிறுத்துங்கிறாங்க. யார் இவ்விருவருக்கு மாறு செய்கிறாரோ அப்படின்னு சொல்லும் பொழுது போதும் நிறுத்து, நீர் மோசமான சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்றாங்க. நீ மோசமான பேச்சாளர், நல்ல பேச்சாளர் இல்ல. என்ன காரணம்? அவர் சொன்ன வார்த்தை, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் என்று சொல்லாம யார் 2 பேருக்கும், 2 மனிதர்கள் வருகிறார்கள் என்று சொன்னா 2 பேரும் வாங்க, 2 பேரும் உட்காருங்க, 2 பேரும் சாப்பிடுங்க, இப்படி நம்ம சொல்லலாம். பேச்சு வழக்குல இப்படித்தான் சொல்லுவோம். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் சொல்லும் பொழுது 2 பேரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு சமத்துவம் விடுகிறது. 2 மனிதர்களுக்கு இடையிலே எப்படி ஊமையாக சமத்துவத்தை பேசுகிறோமோ அப்ப அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் என்று பிரித்து சொல்வீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யார் இந்த 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லாத மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பயன்படுத்தாத, 2 பேரையும் பிரித்து காட்டு, 2 பேரையும் பிரித்து சொல்லு, இருவரையும் தனித்தனியாக நீ காட்ட வேண்டும். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்று நீ சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த இணை வைப்பின் சாயல் என்பது பேச்சில் கூட வந்துவிடக் கூடாது என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனமாக இருந்த சம்பவங்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், நான் புவானா என்கின்ற இடத்திலே அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சி செய்திருக்கிறேன், நேர்ச்சி செய்யட்டுமான்னு கேட்கிறார். அவர் ஒரு நேர்ச்சி செய்யறாரு, ஆட்டை அறுத்து கொடுக்குறேன், ஒட்டகத்தை அறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாரு, புவானாங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க செய்யறதா நியத்து வச்சிருக்கேன், செய்யட்டுமான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, புவானாங்கிறது என்னன்னு கேட்கிறாங்க. புவானாங்கிறது என்ன? மாற்றாருடைய திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய இடமான்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல மத வழிபாடுகள் சம்பந்தமா மாற்றாருடைய விசேஷங்கள் எதுவும் நடக்குமா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா நீ நிறைவேற்று. ஏன் கேட்கிறாங்க? மாற்றாருடைய வழிபாடு நடக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்திலே போய் நீங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. ஏன்? அந்த இடத்திலே வைத்து நீ நிறைவேற்றும் பொழுது அங்கே சந்தேகம் ஏற்படும். நீ அல்லாஹ்வுக்காகத்தான் அறுத்து பலியிடுகிறாயா அல்லது வேறு தெய்வத்திற்கு அறுத்து பலியிடுகிறாயா என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டு வரும். ஒருத்தர் ஆடு வாங்கி அறுக்கிறாரு, வீட்டுல அறுக்கிறதுக்கு பிறகு தர்காவுல கொண்டு வச்சு அறுக்கிறாரு. நியத்து என்ன? நான் இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக எல்லாம் செய்வேன். அதை கொண்ட தர்காவுல வச்சு அறுத்தா பாக்குறவங்க சந்தேகம் என்ன எப்படி வரும்? இவர் அவுலியாவுக்காக ஆடு வாங்கி அறுக்கிறாரு, இந்த எண்ணம் தான் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இணை வைப்பு என்பது கொடுமையான பாவம், கடும் தண்டனைக்குரிய குற்றம், அதை எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க என்கின்ற பொழுது பேச்சில் கூட அந்த சாயல் விடக்கூடாது, தங்களுடைய நடவடிக்கைகளில் கூட அந்த விஷயம் விடக்கூடாது என்று சொல்லி சஹாபாக்களிடம் எப்பெல்லாம் இதே மாதிரியான தப்பான நம்பிக்கைகள் உள்ளத்துல வருகிறதோ அப்போதான் என்ன செய்வாங்க, எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டாங்க, உடனே ரசூலுல்லாஹ் கடிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் சின்ன வயசுலயே மௌத்தாயிருது. கடைசியா மௌத்தா போன குழந்தை இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் மரணித்து விடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான சோகத்துல இருக்காங்க, கடுமையான துக்கத்துல இருக்காங்க. அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அதை வெளிப்படுத்தி விடுகிறது. கண்கள் அது ஐன தடுமாறு,
கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, இதயம் விம்முகிறது. இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாம் ரொம்ப கவலைப்படுறோம், இருந்தாலும் அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள். அப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கும் பொழுது அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள் பேசுகிறாங்க, இப்ராஹிமுடைய மரணத்தால் வானம் துக்கம் அனுஷ்டிக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதன் என்ற அடிப்படையில் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்களா? நம்மளே ஒரு துக்கத்துல இருக்கோம், ஒரு நெருங்கிய உறவினரோ நெருக்கமான நண்பரோ நெருக்கமானவர்களோ மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், நம்ம அந்த கவலையில் இருந்தோம் என்று சொன்னால், யாரு பக்கத்துல உட்காருவார், யாரு உட்காருவான்னு தெரியாது. எதுக்கு ஒருத்தர் போவாரு, போனாரா வந்தானான்னு தெரியாது. சலாம் சொல்லுவாரு, சலாத்துக்கு கூட பதில் சொல்ல மாட்டார். ஏன்? கடுமையான கவலையில இருக்காரு. சலாம் சொல்லக்கூடியவர் கூட பதில் சொல்லலைன்னா பெருசா எடுத்துக்க மாட்டார். ஏன்? ரொம்ப சோகத்துல இருக்காருப்பா, ஏதோ கவனிக்கல அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். என்ன உரை நிகழ்த்துறாங்க? இன்ன ஷம்ஸவல் கமர ஆயாத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகளில் மிக பெரும் அத்தாட்சி. யாருடைய இறப்புக்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ அதை என்ன செய்யறதில்ல, துக்கம் அனுஷ்டிப்பது கிடையாது. சூரிய கிரகணம்ங்கிறது சாதாரண நிகழ்வு அல்ல, அசாதாரணமான ஒரு நிகழ்வு, எப்போதாவது நடக்கக்கூடிய நிகழ்வு. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க. மனித குழந்தையோட மரணத்துக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், தொழுகையில ஈடுபடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுறுத்திய செய்திகளை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுடைய உள்ளங்களில் தவறான எண்ணங்கள், தவறான நம்பிக்கைகள், சிற்கான விஷயங்கள் வரக்கூடாது என்பதுல ரொம்ப கண்காணிப்பாக இருந்தார்கள். காரணம் என்ன? அது நிரந்தரமான நரகத்திலே நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன? ஷிர்க் என்பது, இணை வைப்பு என்பது, அந்த பகுதிகளுக்கு போவது என்பது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி மாறிடுச்சு. சும்மா ஜாலிக்காக, வேடிக்கை பார்க்கறதுக்காக, நாங்க ரெண்டு அல்லான்னு சொன்னோமா, நாங்க அதை ஏத்துக்கிட்டோமா, சும்மா தானே போறோம் என்று சொல்லிக் கொண்டு அதை ஊக்கப்படுத்துவது போல, அதற்கு ஆதரவு அளிப்பதை போல, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய லயனத்தை இறங்கக்கூடிய, நம்மை எல்லாம் அழித்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு கொடுமையான காரியத்தை சமூகத்தில் சிலர் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை போய் வேடிக்கை பார்க்கிறதுல என்ன இன்பம் இருக்கு? ஒரு ஊர்ல நெருப்பு முடிச்சு எரியுது, எல்லாம் கருவி சாகுற நெருப்புல அதை போய் வேடிக்கை பார்க்க போவோமா? சும்மா ஜாலியா போய் பார்த்துக்கிட்டு நிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க சவரம் எல்லாரும் சாகுறாங்க, போய் பார்த்து சிரிச்சுட்டு இருப்போமா? எவ்வளவு மோசமான காரியம் அது! மனசு எவ்வளவு பதறும், உள்ள எப்படி எல்லாம் துடிக்கும். இப்படி அநியாயமா எல்லாம் கருவி சாகுறாங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள துடிக்குமா இல்லையா? அப்படி துடிக்கணுமா இல்லையா? அப்ப இந்த காரியம் என்பது ஒரு இலகுவாக எடுத்துக் கொள்ளக்கூடிய காரியமே கிடையாது. அல்லாஹ்விடத்திலே ரொம்ப கடுமையான காரியம். அல்லாஹ் இங்கே மிக மிக கடுமையாக எடுத்துக் கொள்கிறார். திருமறை குர்ஆன்ல ஏராளமான வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். நபியுடைய தந்தையை பார்த்து உனக்கு தந்தை இல்லை என்று சொல்லுகிறான். நபியுடைய மகனை பார்த்து அவன் லைசமின் அவருக்கு உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்கிறார். நபியுடைய சிறிய தந்தையை பார்த்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது என்று சொல்லுகிறான். என்ன காரணம்? உள்ளத்தில் அல்லாஹ் இல்லை, உள்ளத்தில் ஏகத்துவம் இல்லை, உள்ளத்தில் தௌஹீத் இல்லை, இணை வைப்பிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் அல்லாஹ் உறவெல்லாம் பார்க்க மாட்டான். அல்லாஹ்விடத்துல உறவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அல்லாஹ் கொள்கையைத்தான் பார்ப்பான். இவன் என்னை மட்டும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா என்பதைத்தான் பார்ப்பானே தவிர மற்ற விஷயத்தை பார்க்க மாட்டான். அப்படி இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுகின்ற இடத்திற்கு நம்ம போகக்கூடாது, அதை ஆதரிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். நம்ம மனசால வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் பார்க்கறதுக்கு போவோமா? நம்ம மனசால எவ்வளவு தூரம் வெறுக்கிறோம்? நரகத்துல நிரந்தர நரகம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் எப்படி நல்லா கரெக்டா நடக்குதான்னு போய் நம்ம பார்த்துட்டு இருப்போமா? அப்படி பார்ப்பதை அல்லாஹ் விரும்புவாரா? இதை நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். அது நாம் வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம், தடுக்க வேண்டிய ஒரு விஷயம், துடைத்தறியப்பட வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம செய்யல. நம்மிடம் சக்தி இல்லை, நம்மிடம் சூழ்நிலை இல்லை, அதற்கு தகுந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்கின்ற பொழுது அதை புறக்கணிப்பதுதான் சரியானதே தவிர நம்ம போய் நின்று பார்க்கிறதுங்கிறது என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பட்டியலிலும் நம்மை சேர்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. இப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த விஷயத்தில் இணை வைப்பு என்கின்ற விஷயத்துல
குறிப்பாக இந்த பகுதிகளில் என்ன செய்யறாங்க, அது களை கட்டி பறக்கிறது. சில ஆளுங்களை முன்னின்று என்ன செய்யறாங்க, சைத்தான்கள் எல்லாம் சேர்ந்து நான் இன்னும் கெட்டு போவேன் என்ன பந்தயம் கேட்கறான். ஒருத்தன் கெட்டு போகாதன்னு சொன்னா நான் இன்னும் கெட்டு போவேன், எவ்வளவு பந்தயம் வச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டா என்ன? அது மாதிரி கற்றறிந்தவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் இந்த பாவத்திற்கு முன்னிலையில் இருந்து மக்களை நரகத்துக்கு அப்படியே அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வேதனையான விஷயம். நம்ம முஸ்லிம்கள் இப்படி மற்ற சமுதாயத்தை நம்ம எப்படி வென்றெடுக்க போறோம்? அவங்கள்ட்ட கொண்டு போய் எப்படி இஸ்லாத்தை எப்படி சொல்ல போறோம்? எப்படி மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம்? அவன் திருப்பி கேட்பானா இல்லையா? நீ தானே செய்யற, எந்த வித்தியாசம் கேட்பானா இல்லையா? அப்ப நீ ஒரு மாதிரி செய்யற, நான் ஒரு மாதிரி செய்யறேன், என்ன எல்லாம் ஒண்ணுதானே? எப்படி இஸ்லாம் அவருடைய உள்ளத்தை ஈர்க்கும்? எப்படி இஸ்லாத்துக்கு வருவாங்க? இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வார்கள்? அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு தடையாக இருக்கின்ற காரணத்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை கடுமையாக நம்முடைய உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில திரும்ப திரும்ப சொன்ன ஒரு பாவம், மிகப்பெரிய பாவம், மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்ன பாவம் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ்வை ஏற்றுக்கலைன்னா நிரந்தர நரகம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போய் நம்ம எப்படி ஆதரிக்க முடியும், எப்படி விரும்ப முடியும், எப்படி பார்க்க முடியும்? ஆகவே நெருப்பில் இருந்து விலகி இருப்பதை போல இன்னும் அதிக தூரமாக இந்த காரியங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தையும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அம்மாப்பட்டினத்திலே பெண்களுக்கான ஒரு இஸ்லாமிய கல்வியகம் ஒரு வருட கோர்ஸாக நடத்தப்படுகிறது. ஆலிமா பட்டத்தோடு கூடிய ஒரு படிப்பு, 3 மாத கோர்ஸும் அதுல இருக்கிறது. அம்மாப்பட்டினத்துல புதிதாக துவங்கப்பட இருக்கிறது. அதுக்கான அட்மிஷன் நாளைக்கு சனிக்கிழமை முதலாக நடைபெறுகிறது. சனி, ஞாயிறு, திங்கள் இப்படியாக தொடர்ந்து அட்மிஷன் நடைபெறும். தங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்க என்ன செய்யலாம், அங்க கொண்டு போய் சேர்த்து மார்க்க அறிவை வளர்ப்பதற்கு உதவி. ஏன்னு சொன்னா மார்க்க அறிவை கொடுப்பது நம்முடைய கடமை. நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வாரிசுகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது மறுமை வாழ்க்கைக்கான, மறுமை வாழ்க்கையிலே வெற்றியடைவதற்கான வழியை தேர்ந்தெடுத்து கொடுப்பது நம்முடைய கையிலே இருக்கிறது. இப்போ மார்க்க அறிவு என்பது உலக அறிவை விட ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மிக அதிகமாக கேட்க சொன்ன ஒரு விஷயம் என்ன? இறைவா காசு பணத்தை நிறைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லல. இம்மையிலையும் நல்லதை செய், மறுமையிலையும் நல்லதை கொடு என்று கேட்க சொல்லி இருக்கிறார். ஆனால் கல்வி என்று வரும் பொழுது ரப்பி சிதுனி இல்மா, இறைவா எனக்கு இன்னும் கல்வியை அதிகப்படுத்துவாயாக. நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், வகுர் ரப்பி சிதுனி இல்மா, ரபியே என்னுடைய அறிவை இறைவா அதிகப்படுத்து என்று நீ கேட்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத அறிவா? ஊர்குறித்தில் இல்ம மேலும் அவ்வளீன வல் ஆகிரீன், எனக்கு முன் சென்றவர்களுடைய அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பின்னால் வரக்கூடியவர்களுடைய அறிவும் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு அறிவு வழங்கப்பட்ட பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார், நீ இன்னும் அறிவை பெருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப மார்க்க அறிவு என்பது நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில பயணம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தினுடைய வழியை அவருக்கு அல்லாஹ் லேசாக்குகிறான், சொர்க்கம் போவதை ரொம்ப இலகுவாக ஆக்கி கொடுக்கிறான். காரணம் என்ன? அவர் மார்க்கத்தை தேடுகிறார், மார்க்க கல்வியை தேடுகிறார். அதுல பெண்களுக்கான மார்க்க கல்வி என்பது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு பெண் தான் மார்க்கத்தில் தலை சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், நிறைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படி பயிற்றுவித்தார்கள், அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்தார்கள். ரொம்ப சிறு வயசிலேயே அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் 18 வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். ஆனால் மார்க்க விஷயத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற ஒரு மேதையை பார்க்கவே முடியாது. அவ்வளவு மார்க்க அறிவு நிறந்தவர்களாக ஆண் நபி தோழர்களுக்கெல்லாம், மிகப்பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் ஹதீஸ்களிலே சந்தேகம் ஏற்படும் பொழுது,
சட்டங்களிலே சந்தேகம் ஏற்படும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேடி சென்று சரியான விளக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்கின்ற செய்தியை ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கணும். வாரிசுரிமை சட்டங்கள், வாரிசுரிமை சட்டங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் கூட சிரமம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறது, கால்குலேட்டர் இருக்கிறது. இப்ப கூட போய் ஒரு அறிஞர்கிட்ட எவ்வளவு பங்கு வாரிசுரிமை சட்டத்தை சொல்லுங்கன்னா போங்க நான் பார்த்து வைக்கிறேன்னு தான் சொல்லுவாரு. ஏன் அவ்வளவு சிக்கலான கணக்கு. ஒரு சொத்துனா 25 வாரிசுகள், ஒருத்தருக்கு 8ல 1, 7ல 1, 6ல 1, பாதி, முக்கால், இப்படி பலவிதமான கணக்குகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு நபித்தோழர்களுக்கு, ஆண் நபித்தோழர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போதெல்லாம் வாரிசுரிமை சம்பந்தமான செய்திகளை, அந்த கணக்குகளை அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துல எவ்வளவு பெரிய மேதையாக அவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அதை திருத்தக்கூடியவர்களாக அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு நபித்தோழர் ஒரு ஹதீஸை அறிவித்தார், செய்தியை அறிவித்தார் என்று சொன்னால் இது தப்பு, இந்த காரணத்துக்காக இது தப்பு, இதற்கு இதுதான் ஆதாரம் என்று எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க, நபிகள் நாயகம் பத்ர் யுத்தத்திலே வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தா நமக்கெல்லாம் தெரியும். தோற்று போன காஃபிர்களுடைய உடலை, அபூஜஹல் உள்ளிட்ட தலைவர்களுடைய உடலை ஹரீஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றுகளை தூக்கி போட்டார்கள். போட்டுட்டு மதீனாவுக்கு கிளம்பும் போது நேரா அந்த கிணத்துக்கு போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, கதுவஜனா ரப்புக்கும் ஹக்கா, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? கிணத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இறந்து போன சடலத்தோடு பேசுகிறீர்களே என்று சொல்லும் பொழுது, நான் பேசுறதை இப்ப அவங்க தெளிவா கேட்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, உமர் சொல்லக்கூடிய செய்தி தப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. வேற என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே? நான் சொல்லி வந்ததெல்லாம் உண்மை என்பதை அவர்கள் இப்போது அறிகிறார்கள். மறுமை உண்மை என்று சொன்னேன், இப்போது அறிகிறார்கள். சொர்க்கம் உண்மை என்று சொன்னேன், இப்போது தெரிந்து கொண்டார்கள். நரகம் உண்மை என்று சொன்னேன், இப்போது தெரிந்து கொண்டார்கள். நான் எதையெல்லாம் போதனை செய்தவனே, பிரச்சாரம் செய்தேனோ அதையெல்லாம் உண்மை என்பதை அவர்கள் இப்போது தெரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இன்னகலா துஸ்மியுல் மௌதா, நபியை இறந்தோரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது, மரணித்தோருக்கு காது கேட்காது, அந்த அவங்களை கேட்க செய்யக்கூடிய சக்தி நபியா இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது. நபியை மன்னரைகளில் உள்ளவரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தக்குவா நிறைந்தவனாக இருந்தாலும், அவுலியாவாக இருந்தாலும், குர்ஆனை ஹதீஸை மார்க்கத்தை கரைத்து குடித்தவனாக இருந்தாலும், அவன் மன்னரையே அவனை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதராகவே இருந்தாலும் உலகத்தில் நடப்பது அவனுக்கு தெரியாது. நபியை மன்னரைகளில் உள்ளவரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். உமர் சொல்லக்கூடிய செய்தி தப்பு என்று சொல்லி ஆதாரத்தோடு அன்னை ஆயிஷா அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவாற்றல். குர்ஆன் என்பது ஒரு தொகுப்பாளர் இல்லாத காலகட்டத்திலே, எழுதுவதற்கு பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, மரப்பட்டைகளிலே, தோள்களிலே திருமறையின் வசனங்களும் ஹதீஸ்களும் எழுதப்பட்ட காலத்திலே மார்க்கத்தை மனனம் செய்து அவை மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மார்க்க அறிவுள்ள பெண்மணியாக இருந்திருப்பார்கள். அவர்களால் கிடைத்த சட்டங்கள் நமக்கு எவ்வளவு, அவர்களால் கிடைத்த ஆதாரங்கள் எவ்வளவு, எவ்வளவு ஹதீஸ்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அன்னை ஆயிஷா அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து செய்திகளை படித்து பார்த்தோம் என்று சொன்னாலே அந்த மார்க்கத்தின் மீது நமக்கு ஆர்வம் ஏற்பட்டு விடும். எந்த விஷயமா இருந்தாலும் நுணுக்கமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இப்னு உமர் சொல்றாரு, ஒரு மௌத்தா போன அழுகாதீங்கப்பா, அழுதீங்கன்னா மௌத்தா போனவருக்கு வேதனை அப்படிங்கிறாரு. அந்த ஆயிஷா சொல்றாங்க, இப்னு உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாங்க. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒருத்தர் மரணித்து விடுகிறார், யூதர் மரணித்து விடுகிறார், நபிங்கிற முறையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் வேதனை செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. குடும்பத்தார் அழுவதையும் பாக்குறாங்க, அவருக்கு நடக்கிற வேதனையையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு என்னமோ இவர் மௌத்தா போனதுக்காக இவங்க அழுகுற மாதிரி தெரியல, அங்க அல்லாஹ் வேதனை செய்யறாங்க அதுக்காக அழுகுற மாதிரி தெரியுது என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லல? இவ்வளவு பெரிய அறிவாற்றல் இருந்தால் இதையெல்லாம் சொல்ல முடியும். அபூ ஹுரைரா போன்ற மிகப்பெரிய நபி தோழர்களே தவறு செய்யும் பொழுது
அதையும் சுட்டி காட்டி திருத்தி இருக்கிறார். அபூ ஹுரைரா சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபசகுனம் இல்ல, அப்படி இருந்ததுன்னு சொன்னா 3 விஷயத்துல இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபசகுனம்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா குதிரையில இருக்கு, வீட்டுல இருக்கு, பெண்ணிடத்தில் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஆயிஷா நபி சொல்றாங்க, இது தப்பு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அறியாமை கால மக்கள் அபசகுனம் இந்த 3 விஷயங்களிலும் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொன்னார்கள். அபசகுனம் வீட்டுல இருக்கு, பெண்ணிட்ட இருக்கு, குதிரையில இருக்கு என்று சொல்லி அறியாமை கால மக்கள் நம்பினார்கள். அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர இதுலதான் அபசகுனம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை என்று சொல்லி அதற்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டினார்கள். அப்ப நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் மார்க்கத்தில் சிறந்தவர்களாக இருந்தால்தான் சமுதாயத்திற்கான ஒளிவிளக்காக அவர்கள் திகழ முடியும். மார்க்கத்தில் சிறந்த பெண்மணிகளால் தான் கணவனுடைய குறைகளை கேட்க முடியும், குடும்பத்தில் உள்ளவர்கள் குறைகளை சுட்டிக்காட்ட முடியும், குழந்தைகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க முடியும், ஆளாக்க முடியும். சிறந்த தலைவர்கள் சமுதாயத்துக்கு கிடைக்கிறாங்க, அவர்களை வளர்த்த தாய் யார்? ஒரு ஆளும் இருக்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு ஆளுமை பண்போடு கூடிய நிர்வாகி இருக்கிறார். என்ன யார் வளர்த்தது? யாரு? தாய் தானே வளர்த்தெடுக்கிறார். அப்ப தாய் சிறந்த அறிவுள்ளவராக இருக்கும் பொழுதுதான் அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், மனிதர்கள் மேன்மக்களாக வருவார்கள். அப்ப அப்படிப்பட்ட மார்க்க அறிவை நமக்கு தரக்கூடிய இந்த ஈசிஆர் பகுதியில முஸ்லிம்கள் கணிசமாக நெருக்கமாக வாழக்கூடிய பகுதியில இது ஒரு அவசியமான தேவை. இது மாதிரியான ஒரு மதரசா, ஒரு வருடத்திற்கான கோர்ஸ், 3 மாதத்திற்கான கோர்ஸ் என்கின்ற அடிப்படையில துவங்கப்பட இருக்கிறது. அதற்கு ஆதரவு கொடுத்து அதில் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வார ஜும்மாவுடைய வசூல் மதுரை மாவட்டம் முனிச்சாலை அந்த கிளையில பள்ளிவாசலுக்காக இடம் வாங்குகிறார்கள். அந்த இடத்தை வாங்குவதற்காக கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே தாராளமாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணாஜிப்பட்டினம் கிளையின் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கிளையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.